Zombie apocalypse. Beautiful feeling in the world. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ வச்சு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் சிம்பிளாக வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் லிங்க் வந்துட்டு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் நீங்கள் இம்போர்ட் பண்ண இந்த ரெண்டு ப்ரீசெட்டுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே குரூப் தென் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோ தான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபோட்டோஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுவோமோ ஆட் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ண போகிற அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். இப்போ வந்துட்டு குரூப் அண்ட் மாஸ்க் அப்படின்ட்டு குரூப் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அதே ஃபோட்டோவே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபோட்டோ வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு டச் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப் 1 அப்படின்னு இருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு அகைன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களோட ஃபிங்கரில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வியூ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அந்த இது வந்துட்டு செட் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் மூவ் ஆகிடும். அப்போது வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோவோட எண்டு வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் ஃபோட்டோஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் நான் ஃபோட்டோஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பீட் மார்க்கில் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக நம்ம எந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டியூரேஷன் கம்மியாக ஆட் பண்ணியிருப்போம், அந்த ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அகைன் பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு எப்படி காப்பி பண்ணுறீங்களோ அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பேலன்ஸ் எம்டியாக இருக்க ஃபோட்டோஸில் வந்துட்டு கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம 2 எஃபோர்ட்டுமே கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சிசி வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதும் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 3 லேயர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலர் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் போயிட்டு அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.